पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह के नाम की महिमा हो। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आज हमारा जो संदेश का मूल है शब्द। நான் இன்றைக்கு கொடுக்கிற செய்தியினுடைய ஆழமான ஒரு தலைப்பு என்னன்னா சத்தம், வார்த்தை. हालेलुया। ஹல்லேலூயா. शब्द जो है हमारे मुंह से भी निकलते हैं। வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. परमेश्वर के शब्द है, அது தேவனுடைய வார்த்தை. बहुत सारे शब्दों के बारे में हम देखने वाले हैं நிறைய சத்தத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். और पुराने नियम से एक दो उदाहरण को भी उसमें से हम देखेंगे। பழைய ஏற்பாட்டில் உள்ள சில சத்தத்தையும் கூட நாம் தியானிக்கலாம். हालेलुया। ஹல்லேலூயா. पढ़ेंगे वचन मत्ती का सुसमाचार மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12वां अध्याय 12வது அதிகாரம் 37वां वचन 37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். क्योंकि तू अपने बातों के कारण निर्दोष और अपने ही बातों के कारण दोषी ठहराया जाएगा। हालेलुया। हमें निर्दोष या दोषी ठहराने के लिए हमारे बातों का यहाँ पर वर्णन किया गया है। நீ குற்றவாளியா குற்றவாளி இல்லையா உன் வார்த்தை வைத்து தான் நம்மை தீர்மானிக்கும்படி வேதம் நம்மை பார்க்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. इस वचन के लिए हम प्रार्थना करेंगे। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह आपको धन्यवाद करते हैं। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். हमारे होठों से निकलने वाली हर एक बात है आपकी महिमा का होना है। எங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும். परमेश्वर आपने हमें बनाया है, நீர் தான் எங்களை உருவாக்கினீர். हमारे हर एक शरीर हमारा हर एक अंग आपको धन्यवाद करता है। எங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உருவம் எல்லாமே உம்முடைய நாமத்தினாலே நீர் படைத்திருக்கிறீர். इस वचन के द्वारा आपके नाम की महिमा हो। இந்த வார்த்தையினால உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். सारा आदर महिमा प्रभु यीशु मसीह के नाम को दे। எல்லா துதி கனம் உம்முடைய நாமத்துக்கு உண்டாகட்டும். यीशु मसीह के नाम से இயேசுவோனுடைய நாமத்திலே பிதாவே. आमीन। हालेलुया। ஹல்லேலூயா. देखिए कोई नया व्यक्ति है, ஏதாவது சில புதிய ஆட்கள், उसको अगर हमें समझना है, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், उसको वो कौन है कैसा है उनके बारे में हमें जानना है, तो அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளு, அது எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், जब हम उनसे बातें करेंगे तब हम उनके बारे में समझ सकते हैं। நாம் அந்த ஆளோடு பேசும்போது தான் அந்த ஆளை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். जब हम उनसे बातें करेंगे तो हमें हिसाब लग जाता है, अच्छा अच्छा ये ऐसा व्यक्ति है क्या। கொஞ்ச நேரம் பேசினாலே ஓஹோ இந்த ஆள் இப்படியா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். बिना बातें किए हम कोई मनुष्य को परख नहीं सकते हैं। யாரையும் பேசாம அந்த ஆட்களை நாம் சோதித்து பார்க்க முடியாது. हालेलुया। ஹல்லேலூயா. तो शब्द जो बातें हैं परमेश्वर ने हमारे लिए अद्भुत तरीके से दिया है। கர்த்தர் நமக்கு சத்தத்தை, வார்த்தையை அற்புதமாக கொடுத்திருக்கிறார். बातें ही हमें दर्शाता है कि हम कौन है करके। நம்முடைய வார்த்தை தான் நம்ம யார் என்று அடையாளப்படுத்துகிறது. बातों के द्वारा हम हमारे हक की बातों को कर सकते हैं। வார்த்தையினால நம்முடைய நோக்கத்தை நாம் சொல்லலாம். हमारी जरूरतों को हम बातों के द्वारा ही बता सकते நான் हैं। வார்த்தையினால நம்முடைய தேவைகளை சொல்லலாம். हमारे विचारों को दूसरों को बताना है तो हम हमारे शब्दों के द्वारा ही நாம் சொல்ல बता வேண்டிய சில காரியங்களை கூட வார்த்தையினால நாம் சொல்லலாம். हालेलुया। ஹல்லேலூயா. जैसे हम जन्म होते हैं, நாம் எப்பொழுது பிறக்கிறோமோ 1-1.5 साल के बाद हम बातें करना शुरू कर देते ஒரு हैं। 1.5 வயசுக்கு பிறகு நாம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். शुरुआत माँ पिता ऐसा करके शब्दों से शुरू होता है। ஆரம்பத்துல அம்மா அப்பா என்று நாம் பேச ஆரம்பிக்கிறோம். फिर बाद में घर में जो जो बातें करते हैं वो बच्चा उसको सीख सीख कर वो भी बातें करना शुरू करता है। பிறகு நாம் வீட்டுல அக்கம்பக்கத்துல கேட்கிற அந்த வார்த்தைகளை வைத்து அப்படியே நாம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். फिर आजू बाजू के लोग कैसे बातें करते हैं, क्या कहते हैं, उसको हम समझ समझ के वैसे ही बातें करते हैं। பிறகு அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க என்ன பேசுறாங்க அந்த சத்தத்தை கேட்டு நம்மளும் அதை பேச படித்துக் கொள்கிறோம். हालेलुया। ஹல்லேலூயா. हमारे बातों से हम एक दूसरों से वाद विवाद कर सकते हैं। நம்முடைய வார்த்தையினால மற்றவர்களோட பேசி வாதாட முடியும். हालेलुया। ஹல்லேலூயா. पर उससे अधिक बड़ी बात है जो हमें प्रभु ने जो शब्द हमारे लिए दिए हैं, ஆனா அதை விட விசேஷம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. वो बहुत बड़ा सामर्थी बात है। அந்த வார்த்தையில பலம் இருக்கிறது. देखिए हमारे शब्द के साथ நம்முடைய சத்தத்தோட கூட विश्वास जुड़ जाता है तो पहाड़ हिल सकता है। பைபிள் சொல்லுகிறது அந்த வார்த்தையில விசுவாசம் இருந்தால் மலையே அசையும். हालेलुया। ஹல்லேலூயா. तो हमारे शब्द से हम औरों को जो है प्रोत्साहित कर सकते हैं। நம்முடைய வார்த்தையினால மற்றவர்களை எழும்பி நிற்க பண்ண முடியும். और या किसी को गिरा भी सकते हैं। நம்முடைய வார்த்தை மற்றவங்களை தள்ளி கூட போட்டுரும். पर सबसे अहम है हमारा शब्द जो है हमारे लिए बड़े कामों को करता है। ஆனால் பைபிள் சொல்லுது உன்னுடைய வார்த்தை உனக்கு லாபமாக இருக்க வேண்டும். हमारा शब्द हमारे जीवन को बदलता है।
என்னுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. हालेलुया। ஹalleluya. एक समय में भाई ब्रनाम जो है जो चंगाई का सभा चला रहा था, ஒரு முறை அந்த பிரணாம் என்பவர் ஒரு சபையை நடத்துகிறார். चंगाई का आराधना चला रहा था। அதாவது சுகமளிக்கிற ஒரு ஆராதனை. तो वो वहां पर एक अंधा व्यक्ति अपनी चंगाई के लिए आया हुआ था। ஒரு மனிதன் கண்ணு தெரியாதவன் சுகத்துக்காக வந்திருக்கிறான். तो उनके लिए भी प्रार्थना उठाई गई। அதற்காக அவனுக்காக கூட ஜெபம் बहुत பண்ணினாங்க. सारे लोग आए हुए थे। நிறைய பேர் வந்திருந்தாங்க. तो भाई ने कहा कि तेरी आंखों को परमेश्वर ने खोल दिया है करके। அவர் சொன்னார் இயேசுவானவர் உன் கண்ணை திறந்து விட்டார். हाँ, तो तू जा सकता है करके तो वो आगे चले गया। நீ போகலாம் என்று சொல்லிட்டு அவர் முன்னால போயிட்டார். 10-15 मिनट 20 मिनट हो गए पर उसकी नजरें आई नहीं। ஆனால் 10-15 நிமிஷம் ஆனாலும் கூட அந்த குருடனுடைய கண்ணு இன்னும் திறக்கப்படல. तो फिर वो वापस जाकर वो कहता है कि आपने कहा मेरी आंखें खुल गई पर मेरी तो आंखें खुली नहीं है। அவன் போய் கேட்கறான், ஐயா நீங்க என் கண்ணை ஜெபம் பண்ணி உன் கண்ணு தெரிகிறது என்று சொன்னீர்கள், எனக்கு கண்ணே தெரியவில்லை. तो उन्होंने वो रिकॉर्डिंग देखा और भाई ने कहा देखो प्रभु ने मुझे जो कहा वो मैंने कह दिया है। அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னார் உன் கண்ணை திறந்து விட்டேன்னு சொல்லிட்டாரு, அதைத்தான் நான் சொல்லிட்டேன். तू विश्वास कर और अपने मुंह से अपनी बातों को कबूल कर। நீ அந்த வார்த்தையை நம்ப வேண்டும், நீ வார்த்தையினால அதை அறிக்கை செய்ய कि வேண்டும். प्रभु ने मेरी आंखों को खोल दिया है। கர்த்தர் என் கண்ணை திறந்து விட்டார். हाँ, प्रभु ने खोल दिया है, उसने कहा है तो वो होगा ही। அவர் கர்த்தர் சொன்னதுதான், அவர் என் கண்ணை சுகமாக்கி விட்டார். तकरीबन 2-3 महीने बीत चुके थे। ஆனாலும் 2-3 மாதம் அது கடந்து விட்டது. जो जो उसके बारे में जानते थे बाजू वाले सब उसका मजाक उड़ाते थे। அநேகர் அவனோட பழகினவங்க அவனை மிகவும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. अरे तू उधर गया था और उन्होंने कहा तेरी आंखें खुल गई क्या, तेरी आंखें खुल गई क्या? கேட்டாங்க, நீ அங்க போய் கண்ணெல்லாம் திறந்துலாம் சொன்னியே, அவரும் சொன்னாரு உன் கண்ணு திறக்கப்பட்டதுன்னு சொல்லி, இன்னும் கண்ணு திறக்கலையே. हाँ, ये विश्वास के कबूल करके मुंह से कहता हाँ मेरी आंखें खुल गई ऐसा करके ஆனா कहता। இவன் சொன்னா இல்ல என் கண்ணை கர்த்தர் திறந்து விட்டார். हालेलुया। ஹalleluya. इसके हर एक शब्द में हमेशा प्रभु ने मेरी आंखें खोली, वही शब्द को वो दोहराता था। ஆனால் அவன் அடிக்கடி எதை கேட்டாலும் சொல்லுவான் கர்த்தர் என் கண்ணை திறந்து விட்டார். और एक दिन अचानक वो जो है शेविंग करने के लिए बैठा हुआ था। ஒரு நாள் திடீரென்று அவன் தன்னுடைய தாடி சேவிங் பண்ணுவதற்காக சலூனுக்கு और போகிறான். वो व्यक्ति भी उससे पूछा क्या तेरी आंखें खुल गई क्या ऐसा करके पूछा। சலூன்காரர் கேட்காரு, உன் கண்ணெல்லாம் திறந்துட்டாரா அப்படின்னு. उसने कहा हाँ प्रभु ने मेरी आंखों को खोल दिया है। ஆமா, இயேசுவானவர் என் கண்ணை திறந்து விட்டார். अचानक में उसकी आंखें खुल जाती है திடீரென்று அவனுடைய கண் திறக்கப்பட்டது. और वो आधा दाढ़ी किया हुआ वो रास्ते में दौड़कर आनंद मनाना அவன் लगता है। பாதி தாடி எடுத்திருக்க, அவனால வெளியே போய் சத்தம் போடுகிறான், கர்த்தர் என் கண்ணை திறந்து விட்டார். हालेलुया। ஹalleluya. ये मैं इसलिए बता रहा हूँ நான் எதற்காக இதை சொல்கிறேன் कि என்றால், हमारे शब्द में बहुत सामर्थ्य है। என்னுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. हालेलुया। ஹalleluya. और उस शब्दों के द्वारा ही हमारा न्याय किया जाएगा। என்னுடைய வார்த்தையின்படி தான் என்னை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். हमारे धन संपत्ति से हमारा न्याय नहीं होगा, என்னுடைய பொருளாதாரத்தை வச்சு தேவன் என்னை நியாயம் தீர்க்க या போகிறது हमारे இல்ல. पास जो जितना सोना चांदी है उससे न्याय नहीं करने वाला है, நம்மகிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, அதை வச்சு தேவன் என்னை நியாயம் தீர்க்க पर போகிறார். हमारे शब्दों के द्वारा। என்னுடைய வார்த்தையினால தான். हालेलुया। ஹalleluya. देखिए शब्द बहुत सामर्थ्य है। வார்த்தையில வல்லமை இருக்கிறது. आप हिटलर के बारे में जानते हैं, हिटलर के बारे में जानते हैं। ஹிட்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். उसका जो प्रचार ऐसा होता था, அவனை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க இப்படி. हाँ, वो ऐसा प्रचार करता था அவன் இப்படி சொல்லுவான், பிரச்சாரம் कि பண்ணுவான். अपने लोगों के बीच में जब वो प्रचार करता था தன்னுடைய மிலிட்டரிக்காரங்களோட அவன் பிரச்சாரம் பண்ணும்போது, या देश के बीच में जब वो बातें करता था தேசங்களை பற்றி சொல்லும்போது, कि छोटे छोटे बच्चे लोग पत्थर को हाथों में लेकर खड़े हो जाते थे சில சின்ன பிள்ளைகள் கூட கல்லை எடுத்து நிற்பார்கள். कि आओ चलो हम दूसरे देशों से युद्ध करते हैं कर। வாருங்கள் இன்னும் வேறொரு நாடை போய் நான் பிடிக்கலாம். देखिए वो ऐसे उसके बातों में वो सामर्थ्य था। அவனுடைய வார்த்தையில அப்படி ஒரு பலன் இருந்தது. हालेलुया। ஹalleluya. देखिए हमारे शब्द बहुत सामर्थ्य है, நம்முடைய சத்தத்திலும் கூட வல்லமை இருக்கிறது. इसीलिए हम जब भी बातें करते हैं बहुत संभल कर हमें बात करना है। ஆகவே நாம் எப்பொழுது என்ன பேசினாலும் கூட கவனமாக பேச வேண்டும். देखिए हमारा शब्द किसी को मार सकता है, நம்முடைய சத்தம் ஒரு சிலரை அழித்துவிடும், தள்ளிவிடும். किसी को जीवित कर सकता है। ஒரு சிலரை நாம் வாழ வைக்க முடியும். हालेलुया। ஹalleluya. वो युद्ध को भी ले आ सकता है ஒரு சத்தம் சண்டையை கூட உண்டாக்கிறோம். या समाधान को भी प्रकट कर सकता है। நம்முடைய வார்த்தை சமாதானத்தையும் கூட கொண்டு வரும். हमारी आवाज हमें ऊंचाई में ले जा सकता है என்னுடைய சத்தம் என்னை உயரமாக கொண்டு போகும். या नीचे भी गिरा सकता है। ஒருவேளை என்னுடைய சத்தம் என்னை கீழே கூட தள்ளி விட்டுரும். हमारी बातों से ही हम ज्ञानी है करके प्रकट कर सकते हैं, நம்முடைய வார்த்தையை வச்சு நான் ஞானியா என்று ஜனங்கள் या கண்டுகொள்வார்கள். हमारे बातों से लोग कहेंगे ये मूर्ख जैसा बात करता है, ऐसा भी कह सकते हैं। சிலர் சொல்லுவாங்க இவன் என்ன ஒரு முட்டாள போல பேசுகிறான் அப்படின்னு வார்த்தை
வார்த்தையை வைத்து சொல்லுவார்கள். हालेलुया। तो ஹalleluya. हमारे शब्दों को हम सही इस्तेमाल करना चाहिए। என்னுடைய வார்த்தையை நான் சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். हालेलुया। ஹalleluya. देखिए हमारे शब्द के बारे में ऐसा है कि एक बार वो कह दिया तो हम उसे वापस उठा नहीं सकते हैं। நாம் ஒரு முறை யாரையாவது எதையாவது சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை திரும்ப நான் எடுக்க முடியாது. हालेलुया। ஹalleluya. तमिल में भी एक कहावत है தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. कि आग से जला हुआ जो जख्म वो मिट जाता है। தீனால ஒரு சுட்ட புண்ணு ஆறிவிடும். हाँ, पर जो बोलने वाले बातों से जो जख्म होता है वो कभी सूखता नहीं है। நாவினால் சுட்ட புண்ணு ஆறவே செய்யாது. हालेलुया। ஹalleluya. तो हमारे शब्दों को प्रभु ने इसीलिए दिया ताकि हम उसका सही इस्तेमाल कर सके। நமக்கு ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? அந்த வார்த்தையை நான் நல்ல மாதிரி உபயோகப்படுத்துவதற்கு. लोग हमारे शब्दों से ही हमें परखते हैं। ஜனங்கள் என்னுடைய வார்த்தை வைத்து என்னை புரிந்து கொள்வார்கள். हालेलुया। ஹalleluya. देखिए अगर हम एक तरफ में खड़े हैं ஒருவேளை நான் ஒரு இடத்துல நிக்கலாம், और हमारे शब्द को दूसरी तरफ हमने खड़ा किया तो என்னுடைய சத்தத்தை இன்னொரு இடத்துல நிறுத்தி பார்த்தால் दोनों का मोल एक ही होना चाहिए। ரெண்டு பேருடைய அந்த வெயிட்டும் அது ஒரே மாதிரி தான் இருக்கணும். दोनों का आदर जो मिलता है शब्दों का और मेरा वो एक ही होना चाहिए। எனக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே போல என்னுடைய சத்தத்துக்கும் அதே மதிப்பு இருக்க कि வேண்டும். लोग कहना अरे इसने कहा है तो ये सच में उसे पूरा करके देगा। அந்த அந்த ஆளு சொன்னார்னா கண்டிப்பா அதை செய்து முடிப்பார். हालेलुया। ஹalleluya. ऐसा कोई आप जानते हैं वचन में जो कहता है तो उसे पूरा करके देता है। உங்களுக்கு தெரியுமா பைபிள்ல யாராவது அதை சொன்னா அதை உடனே முடித்து கொடுக்க மாதிரி? हाँ, यीशु मसीह है, वो कहा तो उसे पूरा करके देता है। பைபிள் சொல்லுது இயேசுவானவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து और முடிக்கிறார். एक व्यक्ति के बारे में बताया गया है இன்னொரு மனுஷனை கூட சொல்லி कि இருக்கிறது. उसने कहा है तो वो जब तक उसे पूरा नहीं करता तब तक वो आराम से बैठेगा नहीं। இன்னொரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த மனிதன் அதை நிறைவேற்றாத வரைக்கும் அவன் இளைப்படைவதே இல்லை. पढ़ेंगे वो वचन रूत के किताब में ரூத் எழுதின புத்தகத்துல 3 अध्याय 2வது அதிகாரம் 18 वचन 3வது அதிகாரம் 18 वचन 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். उसने कहा, हे मेरी बेटी, जब तक तू न जाने कि इस बात का कैसा फल निकलेगा तब तक चुपचाप बैठी रहे, क्योंकि आज उस पुरुष को ये काम बिना निपटाए चैन न पड़ेगा। हालेलुया। ஹalleluya. देखिए बोआस के बारे में नवमी कहती है போவாசை குறித்து நகோமி कि சொல்லுகிறார். उसने तुझे जो वादा किया है அந்த மனிதன் ஒரு வார்த்தை சொன்னார், उसको जब तक वो पूरा नहीं करेगा वो विश्राम नहीं करेगा। அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாத வரைக்கும் அவன் அந்த மனிதன் ऐसा ऐसा ही हमारे शब्द भी होना है। நம்மளை குறித்தும் அப்படிதான் சொல்ல வேண்டும். हमने किसी को वादा किया तो उसे पूरा करना ही நாம் है। யாருக்கும் சில வார்த்தையை சொன்னால் கண்டிப்பா அதை செய்ய வேண்டும். यीशु मसीह की यही बड़ी खासियत है। இயேசுவானவர் கூட இதுதான் ரொம்ப முக்கியமானது. इजरायली लोग बहुत समय यीशु मसीह को समझ नहीं पाए, ஆண்டவருடைய ஜனங்கள் இயேசுவானவரை अनेक முறை அவரை புரிந்து கொள்ள முடியல पर அவங்க. एक अन्य जाति व्यक्ति मसीह को सही से पहचान लिया। ஆனால் புறஜாதி ஜனங்கள் இயேசுவானவரை சரியாக அடையாளம் கண்டார்கள். उसका शब्द का क्या सामर्थ्य है वो जान लिया था। ஆண்டவருடைய சத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது புரிந்து கொண்டார்கள். हालेलुया। ஹalleluya. जब 100 का अधिकारी मसीह के पास आता है, நூற்றுக்கு அதிபதி ஒரு மனிதன் வருகிறான் हाँ, இயேசுவானவரிடத்துல. वो परमेश्वर के सामने अपने आप को दंडवत करता है அவன் அப்படியே தன்னை தாழ்த்தி அவரை தொழுது கொள்ளுகிறான். और अपने नौकर के चंगाई के लिए प्रार्थना उठाता है। தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக கேட்கிறான். तुरंत परमेश्वर कहता है मैं अभी तेरे साथ आऊंगा और उसे चंगा कर दूंगा। நான் இப்பொழுதே வருவேன் அவனை சுகமாக்குவேன். पर वो क्या कहता है ஆனா அவன் என்ன कि சொல்லுகிறான்? आपको आने की आवश्यकता नहीं है, ஆண்டவர், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு தேவையில்லை. आप मेरे घर में आने के लिए मैं योग्य नहीं है, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியானவனும் அல்ல. पर एक मैं जानता हूँ आपका वचन उसे चंगा करने के लिए काफी है। ஆனால் நான் நினைக்கிறேன் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுத்தமாகி हालेलुया। ஹalleluya. वो विश्वास हमारे अंदर चाहिए। அந்த விசுவாசம் தான் நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். आपका शब्द काफी है उसे उठाने के लिए। அவருடைய வார்த்தை போதுமானது அவனை சுகமாக்குவது. परमेश्वर उसके उस बातों से बहुत आश्चर्यचकित हो गया। ஆண்டவர் உடனே அவனுடைய சத்தத்தை அவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பெருமையோடு சொல்லுகிறார். देखिए ऐसे विश्वास के अंदर ही परमेश्वर का वचन अद्भुत तरीके से काम करता है। அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு மத்தியில தான் தேவனுடைய வார்த்தை அற்புதத்தை செய்யும். हालेलुया। हालेलुया। परमेश्वर के वचन के सामर्थ्य को वो जान गया था।
தேவனுடைய வல்லமையான வார்த்தையை அது புரிந்து கொள்ளும். हालेलुया। ஹalleluya. उसका एक वचन वहां पर चंगाई को प्रकट ஒரே ஒரு வார்த்தை அந்த மனிதனை சுகமாக்கி விட்டது. हाँ, परमेश्वर ने चिल्लाकर ज्यादा नहीं बोला होगा, கர்த்தர் ஒரு நாளும் சத்தமா கூட ஒண்ணும் சொல்லல. उसको सिर्फ कहा होगा तू जा, तेरे विश्वास के अनुसार तेरा नौकर चंगा हो गया करके। நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், நீ போ சுகமாயிட்டான்னு சொன்னார். और दूर देश में उसको खबर मिलता है कि तुम्हारा नौकर चंगा हो गया। தூர இடத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் வருது, அவருடைய வேலைக்காரன் சுகமாயிட்டான். हालेलुया। ஹalleluya. परमेश्वर का वो एक शब्द अद्भुत हमेशा रहता है। கர்த்தருடைய ஒரு வார்த்தை அற்புதமானது. कोई बीमारी आता है, प्रभु आपका अनुग्रह है तो मुझे चंगाई दीजिए, ऐसा कहता है। குஷ்டரோகி சொல்ற, ஆண்டவரே நீர் மன வைத்தால் என்னை சுகமாக்க वो முடியும். कहता मैं चाहता हूँ तू चंगा हो करके। கர்த்தர் சொன்னார், எனக்கு இஷ்டமா இருக்கிறேன், நான் உன்னை கண்டிப்பா तो சுகமாக்குவேன். परमेश्वर का एक शब्द अद्भुत कार्य को करता है। கர்த்தருடைய ஒரு வார்த்தை அற்புதமான சுகத்தை கொண்டு வருகிறது. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஹalleluya. एक अच्छा गीत है, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே। हालेलुया। ஹalleluya. कभी कभी एक शब्द परमेश्वर का हमारे जीवन को बदल देता है। கர்த்தருடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. जब मैं बाहर मुल्क में लाइसेंस के लिए अप्लाई कर रहा था, நான் வெளிநாட்டுல இருக்கும்போது லைசென்ஸுக்காக நான் பிரயாசப்படும் போது तकरीबन 5-6वें बार में मैंने लाइसेंस लिया था ஒரு टेस्ट के बाद। 6 முறை அந்த டெஸ்டிங் நடந்தது. तो हर टेस्ट में हर एक का यही उम्मीद रहता है कि वो अरबी कहना है भाई तुम जाओ पास हो गया। ஒவ்வொரு முறையும் சொல்லுவான் அந்த அரபிக்காரன், நீ போ பாஸ் ஆயிட்ட. नहीं, हमारे मन में रहता वो उसका मुंह से ये शब्द निकलना है तुम जाओ बाबा तुम पास हो गया करके। அவன் சொல்லணும், நீ பாஸ் ஆயிட்டப்பா நீ போகணும், அவன் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். वो शब्द सुनने के लिए हमारे कान हमेशा तैयार रहते थे। அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்காத நான் எப்பொழுதுமே ஆயத்தமா இருந்தேன். अगर उसने नहीं कहा तो समझे हम फेल हो गए हैं। ஒருவேளை அவன் இந்த வார்த்தையை சொல்லலைன்னா நான் அந்த ட்ரைனிங்ல ஃபெயில். हाँ, फिर वापस से मुझे तैयारी करना पड़ता திரும்ப है। நான் மறுபடியும் அந்த ட்ரைனிங்க்கு போகணும். वैसा परमेश्वर का एक एक शब्द हमारे जीवन में अद्भुत कार्य அதே करता போல है। கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். मेरे को एक वचन बहुत अच्छा लगता है। எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ரொம்ப மிகவும் பிடித்தமா यीशु இருக்கிறது. मसीह ने उस चोर को देखकर कहा तू आज मेरे साथ परदेश में रहेगा। அந்த திருடன் சிலுவையில் இருந்த கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். हालेलुया। ஹalleluya. कितना बड़ा आशीष का वचन उसके लिए। எவ்வளவு ஒரு பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனமா இருந்தது அவனுக்கு. हालेलुया। ஹalleluya. वैसे वचन परमेश्वर हमें देता है। அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கர்த்தர் நம்மை பார்த்து तो பேசுகிறார். हमारे वचन और हम जब रहते हैं तो दोनों बराबरी में पाया जाना चाहिए। நம்முடைய வார்த்தையும் கூட நம்மை போல அப்படி ஒரு பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். पुराने नियमों में अगर हम देखेंगे तो பழைய ஏற்பாடுல நான் பார்க்கும்போது कि बेहिसाब धन संपत्ति पाया गया था। நிறைய பேர் நிறைய பொருளாதாரத்துல உயர்ந்திருந்தார்கள். भेड़ बकरी ऊंट गाय सब कुछ बहुत ज्यादा था। நிறைய ஆடு மாடு ஒட்டங்கள் மிருகங்களாக நிறைய வச்சிருந்தாங்க. परंतु बड़ा आशीष क्या है, उनके मुंह से निकलने वाले आशीष की बातें। அது எல்லாமே அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் உள்ள ஆசீர்வாதம். हाँ नहीं, वो भेड़ बकरी एक तरफ है, मगर उससे बड़ा आशीष क्या है कि उनके मुंह से निकलने वाले आशीष की शब्द। எல்லாத்தையும் விட அவங்க சொல்லுகிற வார்த்தை தான் ஒரு ஆசீர்வாதமானது. देखिए ऐजक जो है, ईसाक जो है, वो बेहिसाब आशीष किया हुआ व्यक्ति था। ஈசாக்கு ஆண்டவரால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். हाँ, पर उसके पास एक ऐसा आशीष था जो रेबेका अच्छा से जानती थी। அவனுக்குள்ள இருந்த நிறைய ஆசீர்வாதம் இருந்தது, ரெபேக்காளுக்கு நல்லா தெரியும். हालेलुया। ஹalleluya. उसके होठों से जो जिसको आशीष करेगा वो आशीष हो जाएगा, वो आशीष उसके पास था। ரெபேக்காள் சொல்லுகிறார், ஈசாக்கு ஒரு ஆளை ஆசீர்வதித்தால் கண்டிப்பா அது ஆசீர்வாதமா இருக்கும். क्योंकि अब्राहम, परमेश्वर के द्वारा अब्राहम का आशीष ईसाक के ऊपर है। ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே ஈசாக்கு இடத்தில் வருகிறது. अब वो आगे जाना है இப்போ அந்த ஆசீர்வாதம் இன்னும் பெருகணும். तो वो अपने बेटे को कहता है तू मुझे अच्छा सा भोजन तैयार कर कर लेके आ, तो मैं तुम्हें उस खाकर उसे आशीष करूंगा। ஈசாக்கு சொல்லுகிறார், என் மகனே நல்ல சாப்பாடை
செய்து கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். देखिए रेबेका का पूरा मन है कि मेरा बेटा याकूब इस आशीष को पाना है। ஆனா ரெபெக்காள் நினைக்கிறாள் அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான் கிடைக்க வேண்டும். हम जानते हैं, நம்ம எல்லாருக்கும் தெரியும். हालेलुया। हालेलुया। देखिए जब ये ऐसा भोजन बनाकर ईसा को खिलाता होगा, ஒருவேளை அந்த ஏசா சாப்பாடை கொண்டு வந்து யாக்கோபுக்கு கொடுத்திருந்தா, ஈசாக்கு கொடுத்திருந்தா, तो हमेशा वो उसके भोजन को खाकर बहुत तारीफ किया होगा। நிறைய முறை அந்த சாப்பாடை அவன் சாப்பிட்டு இருந்திருப்பான். तो रेबेका सोचे कि मैं क्या नहीं बना पा रहा कि इसके पास वो खासियत है। இவர் என்ன அதிகமா இவன் இடத்துல அதை விரும்புகிறார் அப்படின்னு हाँ, तो उसके खाने को वो चक्कर देखी रहेगी। அதை அவன் சாப்பிடுறதை இவர் அதிகமா கவனித்து கொண்டே இருந்தார். हाँ, उसको इसने भी टेस्ट करके देखा होगा। இவளும் ஒருவேளை அந்த சாப்பாடை சாப்பிட்டு हाँ, பார்த்தா उसमें क्या खासियत है करके उसने वो सब अपने मन में रखा हुआ था। ஒருவேளை ஏசா செய்தது போல சாப்பாடு ரெபெக்காளும் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டார். हालेलुया। ஹல்லேலூயா. तो जब वो आशीष का समय आता है, அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் வரும்போது तो उसको जब वो शिकार के लिए वो चले जाता है, அவன் வேட்டைக்காக போய் விடுகிறான். तो ये एक बछड़े को बकरे के बच्चे को लेकर सेम वैसे ही भोजन तैयार करती है। ஆனால் இவளோ யாக்கோவுக்காக ஆட்டுக்குட்டி எடுத்து அவன் எப்படி ருசியா உண்டாக்குனானோ அதே போலவே இவளும் செய்து விடுகிறார். हालेलुया। ஹல்லேலூயா. देखिए हर एक का हाथ का जो जो टेस्ट बोलता है ना वो अलग अलग होता है, ஒவ்வொரு கரத்தில் உள்ள சாப்பாடுல ருசியும் வித்தியாசமா இருக்கிறது. क्योंकि वो मसाला मिलाना, नमक, हर चीज में फर्क पड़ता है। அவங்க மசாலா போடுறதோ உப்பு போடுறதோ அது எவ்வளவு சேர்க்காங்களோ அதை குறித்து அந்த ருசி இருக்கிறது. किसको ज्यादा गर्म करते हैं, किसको पहला डालते हैं, बहुत कुछ फर्क कर सकता है। சில வேளை நல்ல சூடான பிறகு சில மசாலா போடுவாங்க, சிலர் கொஞ்சம் சூடான உடனே போடுவாங்க. परंतु उसने जैसा ऐसा बना वैसे ही उसने वो भोजन को तैयार किया। ரெபெக்காளோ ஏசா எப்படி சாப்பாடை ருசி உள்ளதாய் உருவாக்கினானோ அதே போல ரெபெக்காளும் உருவாக்கிட்டார். हालेलुया। ஹல்லேலூயா. और याकूब के हाथ में देकर उसको खिलाकर वो आशीष को पाने का प्रयत्न करता है। எப்படியாவது யாக்கோபு கரத்துல அந்த சாப்பாடை கொடுத்துட்டு தன் மகன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதுக்கு தான். हालेलुया। ஹல்லேலூயா. परंतु परमेश्वर की बड़ी योजना है कि याकूब ही आशीषित होना है। கர்த்தருடைய ஒரு பெரிய தீர்மானம் திட்டம் இருந்தது, யாக்கோபு தான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். हालेलुया। हालेलुया। पर उसे ईसाक से जबरदस्ती नहीं ले सकते हैं। ஆனா அதை அந்த ஆசீர்வாதத்தை சபர்தேசே எனக்கு தான்னு கேட்க முடியாது. हाँ, वो जबरदस्ती देगा भी नहीं, அவர் சபர்தேசே கொடுக்க போறதும் क्योंकि இல்லை. उसका पूरा मन है ऐसा आशीषित होना है। ஆனா அவனுடைய ஈசாக்குடைய விருப்பம் ஏசா கண்டிப்பா நான் परंतु ஆசீர்வதிக்கணும். परमेश्वर ने याकूब को उसके उस भेड़ के चमड़े में छुपा कर उसको वो आशीष दिला दिया। ஆனால் யாக்கோபு ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய அந்த முடிக்குள்ளாக அந்த தொலிக்குள்ளாக மறைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். हाँ, मैं इसमें ये बताने आ रहा हूँ कि उसके होठों से, उसके मुंह से निकलने वाले शब्द के लिए कितना बड़ा प्रयास वे लोग कर रहे थे। ஈசாக்கு சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளும்படி இவங்க என்னெல்லாம் பிரயாசப்படுறாங்க. हालेलुया। हालेलुया। क्योंकि वो शब्द आशीष के वही उसके पूरे परिवार को आशीष करता है। அவனுடைய ஆசீர்வாதம் முழு குடும்பத்துக்குமே ஆசீர்வாதமா இருந்தது. हाँ, तो हमारे शब्द भी जो है हमारे परिवार के लिए आशीषित ही प्रकट होना है। நம்முடைய வார்த்தையும் கூட நம்முடைய வீட்டில் உள்ள நம்ம குடும்பத்தார் எல்லாருக்குமே அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். और एक उदाहरण है पुराने नियम में, இன்னும் கூட பழைய ஏற்பாடுல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கிறது. जो बहुत आश्चर्यजनक बात है அது ஒரு ஆச்சரியமான ஒரு कि அனுபவம். इजरायलियों को परमेश्वर मिस्र की गुलामी से बाहर ले आता है। இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது 400 साल गुलामी, 400 வருஷம் ஒரு அடிமையா இருந்தார்கள். 400 साल मतलब 4 पीढ़ी वे लोग गुलामी में ही पड़े 4 थे। சந்ததி அவங்க அடிமையாகவே இருந்தார்கள். देखिए अगर हम कोई भिखारी को बाहर देखते हैं रास्ते में, ஒருவேளை நம்ம ஒரு செல்ல கஷ்டப்பட்ட ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு ஆளை நாம் பார்த்தால் हम देखेंगे ना तो वो अपने बच्चे को भी भीख मांगना सिखा देता है। அவன் அப்படி இருந்து தன்னுடைய பிள்ளையும் கூட பிச்சை எடுக்க தான் பழக்குவான். फिर वो उसके बच्चे को भीख मांगना ही सिखाता है। அவனுடைய பிள்ளை அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை தன்னுடைய பிள்ளைக்கும் பிச்சை எடுக்க தான் சொல்லுவாங்க. एक दो पीढ़ी में ही हम देखते हैं कि वो भीख मांगने को छोड़ के और कुछ कार्य नहीं करते ஒரு हैं। தலைமுறையில கூட அதே தொழில் தான் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காங்க. 4 पीढ़ी से ये लोग गुलामी में बने हुए थे। ஆனா இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் 4 தலைமுறை அடிமையா இருந்தா इनको केवल डरना आता था। இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம்தான் இருக்கும். हाँ, ये उल्टा मार कर इनको आदत नहीं है। இவங்களுக்கு அடித்தவனை திரும்ப அடிக்க முடியாத ஒரு பழக்கம். हालेलुया। ஹல்லேலூயா. क्योंकि वो कभी किसी को मारे नहीं है, ஏனென்றால் இவங்க யாரையுமே இன்னும் அடிக்கவே ये இல்லை. केवल मार खा के बड़े हुए हैं। இஸ்ரவேல் எல்லாரும் 400 வருஷம் அடிமையா இருக்கும்போது அடிபட்டார்கள். हाँ, परंतु परमेश्वर के सामर्थ्य हाथ ने उन्हें उसे छुड़ाया। ஆனால் கர்த்தருடைய வல்லமையான கரம்
இந்த இஸ்ரவேலரை வெளியே கொண்டு और वो வருகிறார். लाल समुद्र में हम देखते हैं उनके डर को परमेश्वर वहां पर उसे खत्म करता है. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்க இந்த பயத்தை எடுக்கிறதுக்கு தான் அந்த செங்கடல் மத்தியில் ஒரு பெரிய அற்புதம். हम जानते हैं कि ज्यादा से ज्यादा मिस्र और इजराइल का जो दूरी एक हफ्ते में ही सफर हो सकता था. ஒரே வாரத்திலேயே இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிருக்க முடியும். हाँ, एक ही हफ्ते में वो इजराइल देश में जा सकते थे. ஒரு வாரத்துல இவங்க இஸ்ரேல் தேசத்துல போய் சேர்ந்திருக்கலாம். पर अगर एक हफ्ते में प्रभु ने उन्हें पहुंचा देता तो ஆனா ஒரு வாரத்துல இவங்களை கொண்டு விட்டிருந்தால் दूसरे ही हफ्ते दूसरा कोई मुल्क आके उन्हें मारकर भगा देता था. ஒருவேளை அடுத்த வாரத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து யாராவது விரட்டி இருப்பாங்க. क्योंकि उनको लड़ाई लड़ना नहीं आता है. ஏனெல்லாம் அவங்களுக்கு சண்டை போட்டு பழக்கம் वो இல்லை. गुलामी में जिए हुए हैं. அவங்க அடிக்கடி அந்த அடிமையா இருந்தே பழக்கம். परंतु परमेश्वर ने 40 साल उनको जंगल के मार्ग से चलाया. ஆனால் 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்திலே கர்த்தர் उनको பழக்குகிறார். लड़ना सिखाया. அது அந்த பயமெல்லாம் எடுத்து போடும்படி ஒரு பழக்குகிறார். हाँ, वो लड़ना सीख गए थे. எப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். योशुआ की किताब में लिखा है யோசுவா புத்தகத்தில் எழுதியிருக்கிறது इस 40 साल में उन्होंने तकरीबन 31 राजाओं को राज्य को हराया है. 40 வருஷத்துல ஒரு 31 ராஜாக்களுக்கு மேல அவர்கள் ஜெயித்தார்கள். हालेलुया. அல்லேலூயா. हर साल युद्ध, ஒவ்வொரு வருஷத்திலும் யுத்தம் நடந்தது. हाँ, हर साल युद्ध किया. उन्होंने 31 राजाओं को हराया है. ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு நாளும் அவங்க சண்டை போட்டு 31 ராஜாத்துக்கு மேல இவர்கள் சண்டை போட்டு ஜெயித்தார்கள். हाँ, पढ़ेंगे वो वचन योशुआ की किताब 12वां अध्याय 24वां वचन. யோசுவா 12வது அதிகாரம் 24वां वचन 24. திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். और एक तिरसा का राजा है. इसी प्रकार सब राजा 31 हुए. हालेलुया. ஹல்லேலூயா. 31 राजाओं को ये मारकर आगे बढ़ रहे थे. 31 ராஜாவை இவர்கள் எல்லாம் ஜெயித்து முன்னே போனார்கள். अब मोआब का राजा जब उन्हें देखता है वो घबरा जाता है. இதையெல்லாம் பார்த்து கேள்விப்பட்ட மோவாப் பயப்படுகிறான். क्योंकि मोआब से भी बड़े बड़े राजाओं को इन्होंने मार दिया है. மோவாப் ராஜாவை காட்டிலும் பெரிய பெரிய ராஜாக்களை இவர்கள் तो ஜெயித்திருக்கிறார்கள். मोआब का राजा अच्छे तरीके से वो समझ जाता है इनको हम तलवारों से हरा नहीं सकते हैं. அந்த மோவாப் ராஜா புரிந்து கொண்டான் இவங்கிட்ட சண்டை போட்டு நாம் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. हाँ, ये बहुत सामर्थ्य है. இவங்க பலம் உள்ளவர்கள். इनको मारना है तो एक ही तरीका है. இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு முறை தான். इनको शब्दों के द्वारा हराना है. இவங்களை வார்த்தையை வச்சு தான் நாம் ஜெயிக்க तो முடியும். वो क्या करता है, वो पिलियम को पैसा खिलाकर वहां पर उनको श्रापित देने के लिए ले आता है. ஆகவேதான் பீலேயாமை கூப்பிட்டு நீ எதையாவது சொல்லி வார்த்தையினால் அவங்களை சபிக்க வேண்டும் என்று. हालेलुया. ஹல்லேலூயா. परंतु परमेश्वर हम देखते हैं वहां पर उनको वो सारी बातें आशीष में प्रकट करता है. ஆனால் அவனுடைய வார்த்தை எல்லாமே சாபத்தை இயேசுவானவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். हालेलुया. ஹல்லேலூயா. तो हमारे शब्द में भी वही सामर्थ्य प्रभु ने दिया है. நம்முடைய சத்தத்திலும் கூட அதே வல்லமையை கர்த்தர் தருகிறார். नीति वचन 18 अध्याय 21 वचन कहता है நீதிமொழிகள் 18:21 அப்படி சொல்லி இருக்கிறது. मृत्यु और जीवन हमारे जबान के अंदर है. மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. हालेलुया. ஹல்லேலூயா. तो हमें हमेशा हमारी बातों को कहते समय संभाल कर उसे इस्तेमाल करना நாம் चाहिए. எப்பொழுதெல்லாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தை மிகவும் கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும். देखिए, बहुत समय में हम किसी के बारे में बातें करते हैं. சில நேரத்தில் நம்ம யாரையாவது பற்றி எதையாவது சொல்லி விடுவோம். हम सब जो है किसी से अच्छे बातें करते हैं. நம்ம எல்லாரும் நல்லா பேசுவோம். हाँ, पर जैसे ही वो व्यक्ति हमसे दूर हो जाता है उनके विरोध बातें करना शुरू कर देते हैं. ஒருவேளை நல்லா பேசிட்டு போன உடனே அதே நபரை நான் தப்பா பேசுவோம். वो जाने के बाद அதுங்க போன பிறகு वैसे ही हम मसीह के साथ भी करते हैं. அதே போல நாம் தேவனோடு கூட செய்து விடுகிறோம். जब हम कलीसिया में आते हैं परमेश्वर की जय जयकार बेहिसाब करते हैं. நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நல்லா நம்ம வாய் திறந்து பாடி அவரை மகிமைப்படுத்துகிறோம். विश्वास की बातों को बेहिसाब बताते हैं. விசுவாச வார்த்தைகளை நாம் और பேசுகிறோம். जैसे हम कलीसिया से बाहर जाते हैं ஆனா சபையை விட்டு வெளியே போன உடனே हमारे पास अविश्वास की बातें ही आती நம்முடைய रहती है. பேசுகிற வார்த்தை எல்லாமே அவிசுவாசமான வார்த்தை. ऐसा लगता है कि मुझे ही कुछ कर कर आगे बढ़ना होगा, परमेश्वर कुछ नहीं कर सकता நம்ம है. நினைக்கிறோம் நம்மளாதான் ஏதாவது செய்து முன்னேறணும், தேவன் நமக்கு ஒண்ணும் செய்ய போறதில்லை அப்படி. हालेलुया. ஹல்லேலூயா. तो हम परमेश्वर के विरोध कार्य करना शुरू कर நாம் देते हैं. தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச செயல்படுகிறோம். देखिए, परमेश्वर का जो शब्द है, परमेश्वर का वचन, वो जो कहता था उसी को वो करता था.
கர்த்தருடைய வசனம் எதற்காக சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தை அதை நிறைவேற்றும். हाँ, अगर उसने परमेश्वर प्रभु यीशु ने कुछ कहा तो उसे वो पूरा करके देता है. கர்த்தர் எதை சொன்னாரோ வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றாம கர்த்தர் விடுகிறது இல்லை. यीशु ने कहा तुम एक थप्पड़ तुम्हें मारे तो तुम दूसरा गाल भी उन्हें दो करके कहता है. கர்த்தர் சொல்கிறார் உன்னை ஒருவன் வலது கண்டத்தில் அறைந்தால் மறு கண்டத்தை நீ அவனுக்கு காட்டு அப்படின்னு. और परमेश्वर ने उसे अपने जीवन में निर्भय पूरा कर कर दिखाया है. ஆனா இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையுமே அனுபவித்து செய்து காண்பித்தார். हाँ, वचन कहता है उनको मारने वाले के लिए उसने अपने चेहरा छुपाया नहीं है. பைபிள் சொல்கிறது அடிக்கிறவனுக்கு தன்னுடைய முகத்தை அவர் திருப்பவில்லை. पतरस आके पूछता है प्रभु मैं अपने विरोधी को कितना बार क्षमा करूं? ஆண்டவரே என்னுடைய விரோதியை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? परमेश्वर कहता है 7 से 70 बार से अधिक तुझे उसे क्षमा करना है. கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்கிறார் 7 முறை அல்ல 70 முறை என்று हाँ, சொல்கிறார். प्रभु का मतलब है तू अनगिनत उसे क्षमा करते रहना है. கர்த்தருடைய நினைவு நீ எண்ண முடியாத அளவுக்கு நீ உன் விரோதியை மன்னிக்க और வேண்டும். आज भी परमेश्वर वो अनगिनत हमें क्षमा करता रहता है. இன்றைக்கும் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். हालेलुया. हालेलुया. देखिए प्रभु जो कहता है उसे ही वो करता है. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர் அப்படி செய்கிறார். हमारा शब्द हमें न्याय के स्थान में जाकर खड़ा कर देता है. நம்முடைய வார்த்தை நியாயஸ்தானத்தில் கொண்டு நம்மளை நிறுத்தும். उसीलिए हम हमारी बातों को छोड़कर परमेश्वर के वचनों को ज्यादा बात करना ஆகவே चाहिए. நாம் நம்முடைய வார்த்தையை குறைத்து விட்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசினால் நல்லது. परमेश्वर का वचन पवित्र है. கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தமானது. वो अद्भुत किए बिना आता नहीं है. அது அற்புதங்களை செய்யாம திரும்பாது. हाँ, अगर कोई बीमार है யாராவது வியாதியா இருந்தால் या मृत्यु के छोर पर है, ஒருவேளை மரண தருவாயில இருந்தா वो கூட हर अपने जीवन के हार को हार चुका है. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை தோல்வி उसको அடைந்திருந்தாலும் नया जीवन केवल प्रभु का वचन ही दे सकता है. அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு புது ஜீவன் தேவனுடைய आपका வார்த்தை. शब्द उसे थोड़ा तसल्ली दे सकता है, நம்முடைய வார்த்தை கொஞ்சம் அவனை ஆறுதல் படுத்தலாம். परंतु परमेश्वर का वचन हम कहेंगे उसे एक नया जीवन ஆனால் मिलेगा. கர்த்தருடைய வார்த்தை நாம் அவனுக்கு சொன்னால் அவன் ஜீவன் அடைவான். हालेलुया. हालेलुया. क्योंकि परमेश्वर का वचन वो सृष्टि करने का सामर्थ्य को रखता है. காரணம் கர்த்தருடைய வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது, உருவாக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை. हालेलुया. हालेलुया. जब हम हमारे शब्दों को कम कर कर परमेश्वर के वचनों को उसके शब्दों को ज्यादा बताएंगे, தினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தையை குறைத்து தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக பேசினால் निश्चय हमारा जो है चाल चलन हमारा तरीका पूरा बदल जाएगा. கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நடவடை எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினால மாறிவிடும். हमारा पहचान बदल जाएगा. என்னுடைய பழக்க வழக்கம் கூட மாறி போயிடும். हालेलुया. ஹalleluya. हम औरों के लिए, हम परिवार के लिए एक आशीष बन जाएंगे. நாம் अनेक குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் कलीसिया இருப்போம். के लिए आशीषित हो जाएंगे. சபைக்கும் கூட நாம் ஆசீர்வாதமாய் पूरी இருப்போம். दुनिया के लिए परमेश्वर हमें आशीष बना सकता உலகத்துக்கே है. நான் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருப்பேன். हालेलुया. हालेलुया. क्योंकि उसका वचन, उसका शब्द कभी हारता नहीं है. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. प्रभु का वचन ऐसे ही कहता है கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது कि धरती और आकाश टल जाएगा पर मेरा वचन बना रहेगा. பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒளியாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. एक बातों को मैं बताना चाहता हूँ. एक गौतम बुद्ध जो है वो उनके बारे में एक बातों को मैंने देखा था. புத்தரை பற்றி ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். एक व्यक्ति उससे नाराज होकर उसके ऊपर थूक देता है. ஒரு மனுஷன் கோபப்பட்டு அவனுடைய மேல துப்பிட்டார். थूकने के बाद गौतम बुद्ध क्या करता है, उसे पोंछ देता है. அந்த துப்புன உடனே அது கௌதம் புத்தர் எடுத்தாருன்னா அந்த துப்புன எச்ச துடைக்கிறார். हाँ, और क्या तू चाहता है करना, ऐसा करके उसे पूछता है. அவர் சொல்றா இன்னும் நீ ஏதாவது செய்ய விரும்புறியா செய் அப்படிங்கிறார். हाँ, तो गौतम बुद्ध के चेले बहुत गुस्सा और क्रोधित हो जाते हैं. அந்த கோபத்தோட அந்த மனிதன் எல்லாமே சொல்லிட்டு போறான். गौतम बुद्ध का चेला वो लोग गुस्सा हो जाते हैं. புத்தர் பக்கத்துல இருக்கிற அவனுடைய சீசன் சொல்லுதான் ரொம்ப கோபத்தோட. हाँ, आप क्यों उसे ऐसे जाने दिया? நீர் ஏன் அவன் துப்புனதை அனுமதித்தீர்? इसे देखकर और भी लोग हमारे विरोध कार्य करना शुरू कर दिए. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் நம்மளை கேவலப்படுத்துவாங்க. तो गौतम बुद्ध उसका उत्तर देता है கௌதம் புத்தர் அந்த மனுஷனை பார்த்து कि சொல்லுகிறார், वो व्यक्ति को मेरे प्रति कुछ नाराजगी था. அந்த மனுஷனுக்கு என் மேல ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கிறது. वो उसे शब्दों के द्वारा प्रकट नहीं कर पाया அந்த கோபத்தை வார்த்தையினால அவனுக்கு என்கிட்ட சொல்ல முடியல. और शब्दों की कमी के वजह से उसने उसे थूक में उसे प्रकट करके दिया. என்ன ஏசுறதுக்கு அவனுக்கு வார்த்தை இல்ல, அதனால அவன் துப்புகிறான் என் மேல. तो ये सारी बातों को वो व्यक्ति सुनता है இதையெல்லாம் அந்த சீசன் கேட்கிறான். और वो व्यक्ति भी सुनता है அந்த துப்புனாம் பாருங்க, அவனும் அந்த வார்த்தையை और கேட்கிறான். वो वहां से चले जाता है. அவன் அங்கிருந்து போயிட்டான். दूसरे दिन जब वापस वो आता है திரும்ப மறுநாள் அந்த மனுஷன் வருகிறான். तो व्यक्ति
व्यक्ति उसके पैरों में जाकर गिर जाता है அந்த புத்தருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான், और रोना शुरू कर देता है। அழுகிறான். तब भी बुद्ध यही कहता है அப்பவும் அந்த புத்தர் कि சொல்லுகிறார், उसको माफी मांगने के लिए शब्द की कमी हो गई है। என்னிடத்துல அவன் நேத்து துப்புனா அதை மன்னிப்பு கேட்கறதுக்கு அவன்கிட்ட வார்த்தையே இல்ல. हाँ, उसीलिए उसे वो आंसू में प्रकट कर रहा है। அதனாலதான் அதை வார்த்தை இல்லாம कண்ணீராலே வெளிப்படுத்துகிறான். हालेलुया। ஹல்லேலூயா. परंतु परमेश्वर का शब्द सबसे ऊपर है। ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பலம் உள்ளது. हाँ, जब मरिया अपने पापों को कबूल करके मसीह के पास आती है, மரியாள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவளாக ஆண்டவருடைய பாதத்தில் वो உட்கார்ந்தாள். सीधे आकर मसीह के चरणों में गिर जाती அவர் है। அப்படியே அழுது அவருடைய பாதத்தில் விழுகிறார். हाँ, आंसुओं से यीशु के पैर को धो देती है। தன்னுடைய கண்ணீரினால அவருடைய பாதத்தை கழுவினார். अपने बाल से उसे पोंछना शुरू कर தன்னுடைய देती है। முடியினாலே அவருடைய பாதத்தை துடைத்தாள். तब परमेश्वर उसे उठाता है கர்த்தர் அவளை தூக்கி எடுத்தார். और क्या कहता है அவர் என்ன சொன்னார்? कि तेरे पाप सब मैंने क्षमा कर दिए हैं। உன்னுடைய பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டது. तू आनंद से जाकर நீ சமாதானத்தோட போ, हाँ, फिर से पाप मत करना है। இனி பாவம் செய்யாதே. हालेलुया। ஹல்லேலூயா. परमेश्वर का शब्द वहां पर उसे बड़ा तसल्ली दिया है। ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை ரட்சிப்பை हाँ, கொடுத்தது. परमेश्वर का शब्द यूहन्ना कहता है वो आदि में वचन था, பைபிள் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, वो वचन ही देहधारी बना। ऐसा அந்த कहता है। வார்த்தை மனிதனாய் மாறினது. हालेलुया। ஹல்லேலூயா. यीशु का शब्द वो सबसे सामर्थी है। தேவனுடைய இயேசுவினுடைய வார்த்தை எல்லாத்தையும் காட்டிலும் பலம் உள்ளது. जब लाजरू मर जाता है, லாசரு மரித்து போனான். 3 दिन के बाद जब मसीह उनसे मिलने के लिए जाता है, 3 நாளைக்கு பிறகு ஆண்டவர் அவனை பார்க்க हम வருகிறார். वचन में पढ़ते हैं मार्था आकर पहले मिलती है, மார்த்தாள் வந்து முதலாவது ஆண்டவரை பார்க்கிறார். प्रभु अगर आप रहते तो मेरा भाई मरता नहीं था। ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருப்பான். फिर थोड़ी देर में मरियम आकर परमेश्वर के पास आकर रोती है। திரும்ப மரியாள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆண்டவருடைய பாதத்துல வந்து சொல்லுகிறார். मसीह उसके दुख को देखकर उसे सहा नहीं जाता, ஆண்டவர் இந்த 2 பேருடைய துக்கத்தை பார்த்து அவரால பொறுத்து கொள்ள முடியவில்லை. उसके पास शब्द नहीं होते हैं, அந்த 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு அவற்றை வார்த்தை இல்லை. तो वो क्या करता है, उसे आंसू में प्रकट करता है। ஆண்டவர் அந்த மன்னிக்க அந்த மனதுர்க்கத்தை கண்ணீர்னால காண்பிக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. वचन कहता है कि यीशु ने रोया है करके। பைபிள் சொல்லுது இயேசுவானவர் அழுதார். हाँ, क्योंकि उसके पास उसके शब्द नहीं थे। அந்த 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர்ட்ட வார்த்தை पर இல்லை. थोड़े ही क्षण में ஆனா கொஞ்ச நேரத்துல परमेश्वर कहते तुम उसे कहाँ दफना है, मुझे दिखाओ करके, அவனை எங்க அடக்கம் பண்ணினீர்கள் எனக்கு காண்பீங்கள். और उसके कब्र को खुलवाता है। அந்த கல்லறை திறக்கப்படுகிறது. और बड़ी अपनी सामर्थ्य आवाज के साथ कहता है, பலமுள்ள சத்தத்தை அவர் சொல்லுகிறார். लाजर तू बाहर आ जा करके। லாசருவே நீ வெளியே வா. तुरंत वो मुर्दा जी उठकर बाहर आ जाता உடனே है। அந்த மரித்து போனவனுடைய உடல் அப்படியே வெளியே வருகிறது. देखिए परमेश्वर के शब्द में कितना बड़ा सामर्थ्य है। கர்த்தருடைய சத்தத்துல எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. वो ऐसे ही रोकर चले जाता था तो वहां पर कुछ बदलाहट नहीं அவர் होता था, அப்படியே அழுதுட்டு போயிருந்தா ஒரு காரியம் இருந்திருக்காது. परंतु उसके शब्द ने वहां पर कार्य को ஆனால் प्रकट அவருடைய किया। சத்தம் அவனை उयरोடு எழுப்பினது. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। हालेलुया। क्योंकि परमेश्वर का वचन को महिमा करने के लिए परमेश्वर ने बड़े आश्चर्य कार्य को किया है। கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படி இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் एक செய்தார். आखिरी वचन पढ़ेंगे, கடைசி ஒரு வசனம் भजन வாசிக்கலாம். संहिता சங்கீத புஸ்தகம் 138वां अध्याय 128வது 138 38வது அதிகாரம் दूसरा वचन। 2வது வசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். मैं तेरे पवित्र मंदिर की ओर दंडवत करूंगा और तेरी करुणा और सच्चाई के कारण तेरे नाम का धन्यवाद करूंगा, क्योंकि तूने अपने वचन को अपने बड़े नाम से अधिक महत्व दिया है। हालेलुया। ஹல்லேலூயா. परमेश्वर ने अपने वचन को सबसे श्रेष्ठ बनाया है। கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. और उसके वचन को प्रभु ने हमारे हाथों में दे दिया है। அதே வார்த்தையை கர்த்தர் நம்முடைய கருத்துல தந்திருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. हमें आशीष होने के लिए कोई रोक नहीं है। நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. हाँ, हमें बढ़ने के लिए बढ़ने में कोई रोक नहीं कर सकता है, நாம் வளர்வதற்கு எதுவும் நம்மளை தடை செய்ய क्योंकि முடியாது. हमारे पास जीवित वचन है। நம்முடைய கரங்களிலே ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. हमें उसे पढ़कर आगे बढ़ना है। நாம் அதை படித்து நாம் முன்னே வளர வேண்டும். हमारे जीवन में हमारे शब्दों से
अधिक हमें मसीह के शब्दों को इस्तेमाल करना நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பேச வேண்டும். परमेश्वर ये वचन द्वारा हमें आशीष करे கர்த்தர் நம்ம இந்த வார்த்தை மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. प्रार्थना करेंगे. ஜெபம் பண்ணலாம். சர்வவல்லமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். सर्व सामर्थ्य परमेश्वर आपको धन्यवाद தேவஜனம் கூடும்போது நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். परमेश्वर के लोग इकट्ठे होते समय आप हमारे बीच में हैं. பேசுகிறது நீங்கள் அல்ல, நானே பேசுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். बातें करने वाले आप नहीं, मैं खुद बातें करता हूं. அப்படியே எங்கள் மத்தியில இந்த பரிசுத்த நாள்ல எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ऐसे हमारे बीच में इस पवित्र दिन में बातें किया इसलिए धन्यवाद. வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். सामर्थ्य वचन को आपने मुझे दिया है. நாங்கள் இந்த வார்த்தை வைத்து ஜெயம் பெற வேணும். हम इस वचन को कहकर विजय வெற்றி पाना அடையணும். है. विजय पाना है. மற்றவர்களையும் கூட சுகமாக்கணும். औरों को चंगाई देना. நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாய் வாழணும். हम भी आशीषित होना है. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்க. वचन सुने हर एक को आपके आत्मा से भरिए. இயேசுவானுடைய நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं. मेरा